வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ் பார்க்க போறோம். அந்த தமிழ் எழுதியிருப்பீங்க எல்லாமே. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்துடலாம். அது மட்டும் கிடையாதுங்க. நான் சொன்ன கொஸ்டின்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு சொல்கிறேன். நான் சொன்ன சிறுவினா, நெடுவினா, கடிதம், கட்டுரை இது எல்லாமே வந்திருக்கு. நான் ப்ரூஃபோட காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. எல்லாமே புக் பேக் தாங்க முக்காவாசி. ஓகேவா? எல்லாமே புக் பேக் தான். 1, 2 மட்டும் தான் இன்சைடு. ஃபர்ஸ்ட் பாருங்க, விருந்தினை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சிறியாலை பணையம் வைத்து விருந்தளித்தா என்கிறது புறநானூறு. கரெக்ட் தான். அது வந்து என்ன, அது செய்தி உணர்த்து விருந்து போற்றிய நினை வந்து புக் பேக் கொஸ்டின் தான். இது ஆன்சர் வந்து இன்மையிலும் விருந்து தான். ஓகேவா? இங்க பாருங்க, தொடர்களை முழுமையா செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. பொது வாழ்வில் டேஸ் கூடாது, டேஸில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னா இது நீங்க எது வச்சாலும் வராது. ஆனா எல்லாமே இது கரெக்டா எழுதிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் மிஞ்ச அவர் ஆள் இல்லை. ஓகேவா? ஒரு மாத்தி கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு குழப்ப வாய்ப்பு வந்திருக்கும். தவிர இப்படி கொடுத்துருக்காங்க ஈஸியா தான் இருந்திருக்கும். சரியா? பொது வாழ்வில் என்ன பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது, நடிப்பில் அவர் மிஞ்ச ஆள் இல்லை. இதுதான் கரெக்ட். 3வது கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி, புக் பேக் கொஸ்டின் தானே. வாய்மையே மழை நீர் ஆகினா உருவகம் தான். வெண்பா, வெண்பா தான் என்ன ஓசை? செப்பல் ஓசை. ஓகேவா? கலிப்பா தான் துள்ளல் ஓசை. அகவல்னா என்னது? அகவற்பா. வஞ்சிப்பா தான் தூங்கல் ஓசை. சரி, அப்போ இதுக்கு செப்பல். அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். இரு நாட்டு அரசர்கள் தும்பை பூவை சூடி போரிடுவதற்கு காரணம் வந்து வலிமை நிலைநாட்டதான். இது புக் பேக் கொஸ்டின் தான். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் வந்து புக் பேக் கொஸ்டின் சருகும் சண்டும். 7வது கொஸ்டின் பாருங்க. இது புக் பேக் தாங்க. சரிங்களா? இது வந்து பூக்கை குவித்து பூவோடு புரிவதற்காக அப்படின்னா கர்ணை எலிசபெத்துக்காக தான். இது புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, வீசும் தென்றல். இது வந்து என்னதுன்னா வினைத்தொகை. சரியா? என்னது? வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் எல்லாமே வரும்ல. இப்ப வினைத்தொகை காலம் காட்டும். நிறைய பேர் பண்பு தொகை போடுவீங்க, பண்பு தொகை வராது. வேற்றுமை தொகையும் கிடையாது, உவமை தொகையும் கிடையாது. வினைத்தொகை தான் ஆன்சர். இது புக் பேக் கொஸ்டின் தாங்க. தமிழர் பண்பாட்டி வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது புக் பேக் தான். ஆப்ஷன் இ. அடுத்து பாருங்க, இது இயல் 9ல் இருக்கு. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை வந்து என்னது? பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிறது தான். அடுத்து பாருங்க 11. பொருத்தமானதை கொண்டு பழமொழி நிறைவு செய்க. இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விருந்து மருந்தும் என்னது? 3 நாள் தான். இது பார்த்தோன்னு எல்லாருக்கும் தோணி இருக்கும், இது என்ன பாட்டு தோணி இருக்கும். ஆனா இதை வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஊழி உள் அப்படி வந்தாவே என்னது? பரிபாடல் தான். ஏன்னா விசும்பில் ஆரம்பிச்சா அது பரிபாடல் தானே. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தானே. இப்போ ரிவிஷன் எக்ஸாம்லயோ கேட்டாங்க நினைக்கிறேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன நூல் கேட்டா பரிபாடல். இது ஈஸியா நான் வச்சிருக்கலாம். என்னது? நன்னன் வந்தாலே மலைப்பாடுகள் வச்சிருக்கலாம். நச்சினையும் உங்களுக்கு இல்லை. முல்லைப்பாட்டு தூசம் தூக்கிரும் தான். அப்ப அதுவும் இல்லை. அப்ப பரிபாடல் தான். ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போட்டுருக்கலாம். ரைட்டு. இதுல என்ன அடி மோனை கேட்குறாங்க. இப்போ சிம்பிளா இதை பாருங்க. மோனை என்னது? முதல் எழுத்து. இங்க முதல் எழுத்து எது சேமா இருக்கா? 3மே சேமா இல்லை. ஆனா இது சேமா இருக்கு. ஆனா இங்க அடி மோனை கேட்டிருக்காங்களா? மேல பாத்துருங்க. அடி மோகைன்னா 1, 2 கீழே வரணும். அப்படித்தானே? இங்க பாருங்க, ஒரே சீர்ல இருந்து அது அடி மோனை கிடையாது, அது சீர் மோனை. அடி மோனைனா மேல கீழே வரணும். அப்ப இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, ஊ வருதா? அப்போ இங்கேயும் இதே போலதான் இருக்கு. அப்போ இது கரெக்ட். சரிங்களா? ஒருவேளை மாத்தி கூட கேட்டிருக்கலாம், அதனால செக் பண்ணிக்க சொல்றேன். கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, உள். இது வந்து என்ன சொல்லுவோம்? இதுக்கு என்ன பொருள்? முறைன்னு அர்த்தம். உளி தான் யுகம் அர்த்தம். அப்போ இந்த 2 வேர்டு வந்து தொடர்ந்து 2 வாட்டி வருது. இது 2 வாட்டி வந்தா ஒன்று அடுக்கு தொடராக இருக்கணும், இல்லை ரெட்டை கிளவியாக இருக்கணும். ரெட்டை கிளவி உங்களுக்கு தெரியும், என்னது? பட சட சட தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டிருக்கலாம்? அடுக்கு தொடர் போட்டிருக்கலாம். அடுத்து பாருங்க, இதுக்கு ஆசிரியர் வந்து கீராந்தையார். நேற்று கூட ரிவைஸ் பண்ணோம். அதில் சொல்லி ஆசிரியர் பேர்லாம் பார்க்குறப்போ கிராந்தையார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க. இப்போ குருவினா. நான் குருவினாக்கு நான் வீடியோ போடல, ஆனால் ஈஸியானதாக இருந்திருக்கு. விருந்தினை மகிழ்வதற்கு கூறும் முகமன் சொற்கள் காசி காண்டம் ஈஸியாக எழுதிருக்கலாம். ஓகேவா?
ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் எழுதிருக்கலாம். ஏதாச்சும் எத்தனை கேட்டிருக்காங்க? 4 தான் கேட்டிருக்காங்க. இது 1 எழுதிடலாம். இந்த விடை கேட்ட வினா அமைக்கலாம் ஈஸியா. ஓகேவா? புதிய படைப்புகள் உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பு எவ்வாறு உதவுகிறது? உலகமே வறுமையுற்றான் கொடுப்பவன் அதியன். ஓகே, இது ஈஸியா எழுதிருக்கலாமே. உலகமே வறுமையுற்றான் கொடுப்பவன் யார்? அதியன். ஈஸியா முடிச்சிருக்கலாம். இந்த கொஸ்டின் ஈஸி. இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டினை எப்போ பார்த்தாலும், அப்படிதானே? வாசவர் பழனினைவனர் உமனர் ஈஸியாக எழுதியிருப்பீங்க. 18 வந்துருச்சா? 3 எழுதியாச்சு. அவையும் ஈஸியாக இருக்கலாம். ஓகே, திருக்குறள் பாருங்க. பொருளை முடிகிறது ஈஸி தான். இது ஆல்ரெடி கேட்ட குறள் தான். இது திருக்குறள் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. நான் உங்களுக்கு வீடியோ போட்ட சிறுவினாக்கு வீடியோ போட்டிருக்கேன், நெடுவினாக்கு வீடியோ போட்டிருக்கேன், அப்படித்தானே? இது எத்தனை எழுதணும்னா 5. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கே செடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இது ஈஸியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. வினைமுற்று வினையான பெயரை மாற்றி எழுதணும். இது ஈஸி தான். இது எழுதியிருக்கலாமே. என்னதுன்னா கிளர் வச்சிருப்பீங்க. இன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இத்தை வச்சு இன்னை வெளியே வைக்கணும், ப்ராக்கெட் எழுதணும். அப்புறம் தா எப்படி பிரிப்பீங்க? இத்து குட்டல் ஆணு பிரிக்கணும். அப்போ கிளர்னா என்னது? பகுதி சொல்லுவீங்களா? அப்போ இத்தனா சந்தி, இன்னுனா விகாரம், இன்னானது விகாரம் எழுதணும். இத்தனா இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. வெறும் விகுதி போடக்கூடாது, பெயரச்ச விகுதி தான் போடணும். ஓகேவா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வி இலக்கியம். ஓகேவா? செவ்வியல் இலக்கியம். எம்பலம்னா சின்னம். கலைச்சொல் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் யாரும் எழுதக்கூடாது. இது செவி மாற்றுத்திறனாளிக்கான கொஸ்டின். நிறைய பேர் எழுதியிருந்தா மார்க் போட மாட்டாங்க. மரபு சொற்கள் பாருங்க. கண்ணும் கருத்தும். இது ஈஸியாக எழுதலாம். நீங்களே தொடர் அமைக்கணும். தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்து போல கவனித்து கொண்டனர், இல்லை கவனித்து கொண்டால் எழுதியிருக்கலாம். அள்ளி இறைத்தல். இது நீங்கள் என்ன வேணா எழுதலாங்க. வள்ளல் மக்களுக்கு அள்ளி இறைத்தார், பொருளை அள்ளி இறைத்தார் அப்படின்னு எழுதலாம். சென்டென்ஸ் எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணலாம். கரெக்டாக இருந்தால் ஓகே. தீவகணி. ஹனி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. தீவகணி ஈஸியாக எழுதிருக்கலாம். எவையும் 5 தானே. அப்போ 1 2 3 4 5 ஈஸியாக எழுதிருக்கலாம். தீவகணியோட 6 வந்துருச்சு. இங்கே எவையான 2. ஓகே, இது ஈஸியான கொஸ்டின். இதில் என்னதுன்னா, இதை கொஸ்டின் கொடுத்து இதை கேட்பாங்க. சிலம்பு செல்வன்னா யாரு? மாப்போசி தெரியும். தமிழினத்தை பொது சொத்து எது? சிலப்பதிகாரம். 10 இடம்பெற்றுள்ள 2 நூல்கள் பெயர் என்ன கேட்குறாங்க? 10 இடம்பெற்றுள்ள 2 நூல்கள் பெயர் திருக்குறள், கம்பராமாயணம். அடுத்து இங்கே பாருங்க. இங்கே சோலைக்காற்று இருக்கா? சோலைக்காற்று இருக்கு. நம்ம மெட்டீரியல் இருக்கா செக் பண்ணலாமா? இது சிறுவினா. சோலைக்காற்று. கவிஞர் எவையெல்லாம் அறியன்? வாலி. தலை கொடுத்த தலைநகர் காப்போம். வள்ளுவம். வைத்தியநாபதி. மன்ன இலைநாதார். அங்கே பாருங்க, 3ஆவது கொஸ்டினாவே இருக்கு. அப்போ இதை நம்ம ஹைலைட் பண்றேன். ஒரு கொஸ்டின் இருக்கா? அடுத்து 32 பாருங்க. 32 மாளாத காத நோயான் போல். 33 பாருங்க. வாலி தண்ணீர். இது ரொம்ப ஈஸி. இது எங்க இருக்குன்னா ஞானம். அதுல இருந்து கேட்டது. 32 33 நம்ம மெட்டீரியல் பார்க்கலாமா? இங்கே பாருங்க இருக்கா? 33 34 எங்க வரேன். இங்கே பாருங்க. இங்கே இருக்கா? 3 கொஸ்டின் வந்துருச்சா? எல்லாமே சிறுவினா தான் நான் கொடுத்தது எல்லாமே. இது 34 ஈஸியாக எழுதிருப்பீங்க. அன்னை மொழியே ஈஸியாக எழுதிருக்கலாம். இல்லை கம்பராமாயணம் படித்தவங்க இது எழுதிருக்கலாம். ஆசிரியர் பேர் போட்டிருக்கணும்.
பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 33 பார்க்கலாம். ஏதாச்சும் 2 தான் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அவந்தி நாட்டு மன்னன் எழுதிருக்கலாம், இல்லைன்னா அன்பு அரணும் இதை வச்சு எழுதிருக்கலாம். ஓகேவா? அன்பும் அரணும் உடைத்தாயின் நிரல் நிற அணின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதான். அப்புறம் 37 எழுதிருக்கலாம். ஈஸியாக பிரிச்சிடலாம், அழகில் வாய்ப்பாடு தான். கெடுமை இருக்கு. கடைசி என்ன முடிவு பாருங்க. இது வந்து குறில் எழுத்து ஒற்று. ஓகேவா? இருகுறில் ஒற்று நீங்கள் வைக்கலாம். இருகுறில் ஒற்றுனா நிறையும் வைப்பீங்க. அப்போ மலர் லாஸ்ட் மலரில் முடிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க 38ல் கூத்தன் ஆற்றுப்படுத்தல் படிக்க வச்சது தான். இந்த கொஷின் இருக்கு. வல்வம் சிறந்த அமைச்சருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் வந்திருக்கு, செக் பண்ணிடுவோமா? இது வந்து இதில் பார்க்கலாம். சிறிவினால போவோம். இங்கே பாருங்க, வள்ளுவம் சிறந்த அமைச்சர் கூறிய இலக்கணன் நமக்கு பொருந்தவனை குரல் வழி விளக்குக இருக்கா? அப்போ ஒரு கொஷின் வந்துருச்சு. இதில் இந்த கொஷின் கொடுத்த கொஷின் தான். சரிங்களா? அது எழுதிருக்கலாம். இல்லை மாநில அளவில் நடைபெற்ற அண்ணன் போட்டி பற்றி நீங்கள் ஜென்ரல் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. காட்சி கண்டு கவிதை எழுது ஈஸி. ஓகேவா? அப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் எப்பயுமே கேட்டுட்டு இருக்கிறதாங்க. இந்த புக் பேக்கில் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியானது தான். இங்கே பாருங்கள், இங்கே செவி மாற்றுத்திறனாளிக்கு தான் இந்த கொஷின் நீங்கள் எழுதக்கூடாது. ஒருவேளை எழுதியிருந்தீங்கன்னா இந்தக்கு மார்க் கிடையாது. சரிங்களா? போராட்ட கலைஞர் நான் கொடுத்த கொஷின் தாங்க. இங்கே பாருங்க, போராட்ட கலைஞர். ஓகேவா? கலைஞர் கொஷின் அப்படியே எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இந்த கொஷின் நீங்கள் அப்படியே அந்த நெடுவினா படிச்சிருப்பீங்க, அது எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இல்லைனா தமிழ் சொல்வளம் நான் அதுவும் கொடுத்துருக்கேன், அதுவும் நான் சொன்ன கொஷின் தான். இங்கே பாருங்க, தமிழ் சொல்வளம் பற்றி புதிய சொல்வளத்தை தேவை குறித்து எழுதுக. எந்த கொஷின் வந்துருச்சா? இதில் இந்த கொஷின் நீங்கள் எழுதிருக்கலாம், ஜென்ரல் தான், நீங்களே எழுதிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள் 45. இதில் விண்வெளியும் கல்பனா சால்வாவும் நான் கொடுத்த கொஷின். ஓகேவா? என்னது விண்வெளியும் கல்பனா சா நான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்த கொஷினில் இருக்குது. செக் பண்ணிடுவோமா? நெடுவினா தான் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், விண்வெளியும் கல்பனா சால்வாவும் இருக்கா? அப்போது நான் சொன்ன கொஷின் எல்லாமே வந்துருச்சு தானே? ரைட். இப்போது தமிழ் பொறுத்த வரைங்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் வரும். டேரெக்டாக புக்கில் இருந்து தான் கேட்பாங்க, உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இதில் 2 1 மார்க் வந்து வித்தியாசமாக வந்திருக்கும் தவிர அதுவும் உங்களுக்கு புக்கில் தான் இருக்குது, அது வெளியே எங்கேயும் போல். ஈஸியாக நீங்கள் 90+ எடுக்கலாம், மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருந்தீங்கன்னா. சில பேர் 95+ எடுக்கலாம், ஏன்னா தமிழ் அதிகபட்சம் 100 போட மாட்டாங்க. ஓகேவா? அதனால் 90+, 95+ ஈஸியாகவே எடுக்கலாம் இந்த பேப்பரில் பொறுத்த வரையும். அதே போல் சோஷியலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மதியம் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு 5 மார்க் எப்படி எழுதணும், 5 மார்க் அதை சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாமே ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், அது ஃபுல்லாக பார்த்துருங்க. ஒரு 10 டிடிஏ படித்த மாதிரி இருக்கும், கதையை கேட்டுக்கோங்க, அது நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? சோஷியல் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் வந்து சயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச வந்த செகண்டே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோஷியலை நீங்கள் உங்கள் டார்கெட் என்ன வைக்கிறீங்க? 100க்கு 100 தான். தமிழில் 95 வச்சாச்சு, சோஷியல் 100 கன்ஃபார்ம் போடுவாங்க. அதனால் சோஷியல் நம்ம டார்கெட் என்ன இருக்கணும்? நம்ம சேனல் 100க்கு 100 இதாக வைக்கணும். அந்த டைமில் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இதை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்சருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மார்க் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கிலீஷ் இருக்குது, அதில் நீங்கள் அதிகப்படிச்சு மார்க் எடுங்க. சோஷியல் எக்ஸாம் அன்றைக்கி மறக்காமல் வந்துடுங்க.